கண்ணி வைக்குமானே. அத்தியாயம் 21. காலையில் விரைவிலேயே எழுந்த அமிர்தன் தனது வீடு நோக்கி சென்றான். யாரும் பார்ப்பதற்கு முன் தனது அறைக்கு சென்றுவிட வேண்டும் என வேக எட்டு வைத்து வந்தான். ஆனியுடன் தங்குவதை பற்றி வீட்டில் யாருக்கும் அவன் தகவல் சொல்லவில்லை. வீட்டினுள் நுழைந்தவன் மாடிப்படியில் கால் வைக்கும் பொழுது சரியாக அசோக் மனைவி தாரா பூஜை அறையிலிருந்து வெளியில் வந்தால் அமிர்தனை கண்டுவிட்டு, என்ன பெரியதா இப்பதான் வரீங்க? நைட்டு நீங்க வீட்டுக்கு வரவே இல்லை ஏன் என்று சந்தேகமாக அவனை கேள்வி கேட்க ஆரம்பித்தாள். தாராவுக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஆர்னி அவளது பெற்றோர் வீட்டில் இருக்கிறாள் என்றே சொல்லப்பட்டது. மனைவி வெளியூரில் இருக்க அமிர்தன் இரவு வீட்டுக்கு வராமல் அதிகாலையில் வருகிறான் என்றால் என்னவென்று யோசிப்பது. மாடிப்படிகளில் கால் வைத்தவன் தாரா கேள்வி கேட்கவும் புருவ மத்தியில் முடிச்சு விழ பார்வையில் ஒருவித அழுத்தத்துடன் பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டபடி கூர்மையான பார்வை பார்க்க, அந்த பார்வை என்னை கேள்வி கேட்க நீ யார் என்று கேட்காமல் கேட்டது. அமிர்தனது கூறிய பார்வையும் அவனது முகசொலிப்பும் நெஞ்ச தோரணையும் தான் கேட்டது தவறு என்று உணர்த்த பயத்தில் வியர்க்க ஆரம்பித்தது. இதை கவனித்து விட்டு அவசரமாக அங்கே வந்து ஜெயராமன், வாப்பா இப்போதான் வேலை முடிந்ததா? சரி அமிர், நீ போய் ரெஸ்ட் எடு என்று அனுப்பி வைத்தார். அமிர்தன் அங்கிருந்து கிளம்பும் பொழுதே அவன் ஆர்னியை பார்க்கத்தான் கிளம்புகிறான் என்று யூகிக்க முடிந்தது. திருமணம் முடித்த கையோடு சென்றவன் இப்போதுதான் திரும்பி வந்திருக்கிறான். அவனது நிலை அவன் மனைவியை அருகில் வைத்துக்கொள்ள முடியவில்லை என வருந்தியவர் தனது மருமகளிடம் திரும்பி, தாரா, அமிர்தனுக்கு இப்படி கேள்வி கேட்பது பிடிக்காது. அவனோட விஷயத்தில் தலையிடுவதை சுத்தமாக விரும்ப மாட்டான். டக்கென்று முகத்தில் அடித்தது போல் பேசிவிடுவான். பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனப்படாது என்றார். ஏற்கனவே அமிர்தனின் அழுத்தமான பார்வையில் வெளவெளத்து நின்றவள் ஜெயராமன் எடுத்து கூறியதும், சரிங்க மாமா, இனிமே கவனமா நடந்துக்கிறேன் என்று விட்டு நகர்ந்து சென்று விட்டாள். காலையில் தாமதமாக கண் விழித்த ஆர்னிக்கு அமிர்தன் அருகில் இல்லாதது ஏமாற்றமாக இருந்தது. என்று சலித்தபடி எழுந்தவள் மயக்கம் வர அப்படியே சுவற்றில் சாய்ந்து கண்ணை மூடி நின்று விட்டாள். அமிர்தன் அருகில் இல்லாத ஏமாற்றமா இயலாமையா தெரியவில்லை. அழுகையாக வந்தது. கண்ணிக்குள்ளே நீரை நிறுத்தியவள் சற்று நேரத்தில் தன்னை சமன்படுத்தி கொண்டு கண்ணை திறந்து பாத்ரூமில் சென்றாள். அமிர்தன் அதன் பிறகு 2 நாட்கள் வழக்கமாக வந்து பார்க்கும் நேரத்தில் கூட வரவில்லை. ஆர்னி மனதளவில் மேலும் சோர்ந்து போனால், யாரையும் எதிர்பார்க்காதே, உனக்கு நீ மட்டும்தான் துணை என்று மீண்டும் மீண்டும் தனக்குள் கூறி திடப்படுத்தி கொண்டாள். 2 நாள் கழித்து மாலை வேளை அமிர்தன் வந்தான். வேணியன் கணவன் வேலன் பெரிய கேட்டை திறந்துவிட போர்ட்டிகோவில் காரை நிறுத்திவிட்டு கையில் சில கோப்புகளை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான். விலை இருந்த புதிய வகை கார் வந்து நின்றதை உள்ளே இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. உள்ளே வந்த அமிர்தன் ஆர்னியை தேடிக்கொண்டு கிச்சனை தாண்டி வீட்டின் பின்பகுதிக்கு வந்தான். எனக்கு பாடி காட்ட ஆர்னிமா, எனக்கு பிடிச்ச பாட்டு பாடுறேன்னு சொன்னேல என்று வேணி கூறுவது பின்பகுதிக்கு வந்து கொண்டிருந்த அமிர்தனுக்கு மெதுவாக கேட்டது. நான் பாடுறேன், ஆனா பயந்து ஓடக்கூடாது சரியா என்று உறுதிமொழி வாங்கி கொண்டு பாட ஆரம்பித்தாள். அமிர்தன் அங்கு வந்து நிற்க இருவரும் அவனுக்கு முதுகை காட்டியபடி அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்திருந்தார்கள். ஆர்னி அவளது வயிற்றில் கை வைக்க அமிர்தன் அவர்களை கூப்பிட எத்தனைத்த நேரம் கண்ணை மூடி பாட ஆரம்பித்திருந்தாள். கத்தும் கடல் உள்ளே ஒரு முத்து எடுத்து வந்தேன், முத்தும் ஒரு சித்திரமாய் முன்னேறுக்க கண்டேன். அச்சச்சோ, அத்திப்பூ பெண்ணானதோ, அம்மமோய் அல்லிப்பூ கண்ணானதோ. ஆண்மகன் யாரோ அந்த இளமாலை ஆழ்கடல் நீர்மேல் ஆடி வரும் வேளை மீன் வலை வீச மெல்ல அதன் மீது நான் விழுந்தேனோ. என்னை அறியாது எங்கேயோ பாதை மாறி இங்கே உன் வாசல் தேடி வந்தேனே. பாடும் உன் கோதை நான் என்னென்று நானும் சொல்ல என் உள்ளம் துள்ளும் மெல்ல இங்கே நான் வாழும் நாட்கள் எல்லாம். நெஞ்சமெல்லாம் ஏதோ அலைப்பாயும் நாளும் அம்மாடி இன்பம் கண்டேன் இங்கே நான் என்று பாடி கலங்கிய கண்ணை வேணிக்கு தெரியாமல் திரும்பி மறைத்து கொண்டு மீண்டும் பல்லவியை பாடினாள். பாடி முடித்துவிட்டு வேணியை பார்த்து சிரித்தவள், பரவாயில்லே, சொன்ன வாக்க காப்பாற்றிட்டீங்களே, தைரியமா உட்கார்ந்துருக்கீங்க என்று கிண்டல் அடித்தாள். என்ன கண்ணு அப்படி சொல்லிட்ட, எவ்வளவு அருமையா பாடின தெரியுமா, அப்படியே படத்துல பாடினவங்க பாடின மாதிரியே இருந்துச்சு என்று சிலாகித்து பேசினார். அமிர்தனுமே அவளது பாட்டை கேட்டு அப்படியே மேமறந்துதான் நின்று விட்டான். இந்த பாட்டினை இதற்கு முன் அவன் கேட்டதில்லை. ஆனால் அதில் உள்ள சோகத்தை உணர முடிந்தது. வேணியும் ஆர்னியும் மேலும் ஏதோ தங்களுக்குள் சிரித்து பேசி கொண்டிருக்க
அமிர்தன் அவர்களை தொந்தரவு செய்யாமல் அவர்களது அறைக்கு வந்துவிட்டான். நன்றாக இருட்ட தொடங்க, வாமா உள்ளார போகலாம், இதற்கு மேல் வெளியில் உட்கார்ந்திருக்க வேண்டாம் என்று ஆர்னியை அழைத்து வந்தார் வேணி. ஆர்னிக்கு ஜூஸ் போட்டு கொண்டு சென்றான். இதை குடித்தால் வாந்தி மட்டுப்படும் என்று செய்தான். அறை இன்னும் இருட்டாகவே இருக்க அங்கிருந்த விளக்கை ஒளி பெற செய்தான். பாத்ரூமில் இருந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியில் வந்தவள் அதற்கு மேல் நகர முடியாமல் சுவற்றில் தலை சாய்த்து நின்று கொண்டிருந்தாள். உடல் பலவீனத்தால் அவளது கை நடுங்கிக் கொண்டிருந்தது. வேகமாக பதறி ஆனே என அழைத்தபடி அவள் அருகில் சென்றவன் கைத்தாங்கலாக பிடித்து கொண்டான். கண் விழித்து பார்த்தவள் அமிர்தனை கண்டு திகைத்து அவனிடமிருந்து விலகி மெதுவாக சென்று கட்டிலில் தலை சாய்த்து கால்களை நீட்டி சாய்ந்தவாறு கண்மூடி அமர்ந்து விட்டாள். ஆர்னி பார்க்கும் பொழுது அமிர்தனுக்கு மனது பிசைந்தது. என்னதான் அவனை கொலை செய்ய வந்தாலும் தன் குழந்தையை வயிற்றில் சுமப்பவளை வெறுக்கவும் முடியாமல் ஒட்டி உறவாடவும் முடியாமல் தவிக்கின்றான். அவள் அருகில் சென்றவன் மெல்ல அவள் தலை கோத கண் விழித்து பார்த்தவளிடம், இது குடியானி, மயக்கமும் வராது, வாமிட்டும் குறையும் என்றான் கனிவாக. அமிர்தனின் முகத்தில் உள்ள கனிவை கண்டவள் டக்கென்று அவன் கையை தட்டிவிட்டு உடல் சோர்வு மனசோர்வு எல்லாம் ஒன்று சேர கோபமாக, என்னால் இந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்க வேற யார் மூலமாவது குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு குழந்தையெல்லாம் வேண்டாம், நான் போகிறேன் என எழ முயன்றாள். முதலில் கையை தட்டிவிடும் போதே கோபம் வர மேற்கொண்டு அவள் பேசிய வார்த்தைகள் அவனது கோபத்திற்கு சலங்கை கட்டியது போல் ஆகிவிட்டது. கோபமாக அவளது தாடையை அழுத்தி பிடித்தவன், இது என்ன வியாபாரம் என்று நினைத்தாயா? வேண்டுமென்றால் வைத்துக் கொள்வதற்கும் வேண்டாம் என்றால் திருப்பி கொடுப்பதற்கும் இப்போ எந்த வகையிலும் உன்னால் பின்வாங்க முடியாது. நீ குழந்தையை பெற்றி கொடுத்துதான் ஆகணும். தேவையில்லாம பேசிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்றான் ரௌத்திரமாக. அமிர்தனுடைய கோபத்தை கண்டவள் கண்கள் கலங்க அவனது கண்களையே மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். ஆனியின் முகத்தில் பயத்தை கண்டவன் மெல்ல அவள் தாடையை விட்டுவிட்டு திரும்பி செல்ல முயல. என்னுடைய உடல் பலவீனம் பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். குழந்தையை பெற்று எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று புறங்கையால் கண்களில் இருந்து வழியும் நீரை துடைத்தபடியே பேசியவள், உங்களை கொல்ல வந்தேன், அதையே வெளியில் தெரியாமல் பிரசவம் மூலமாக எனக்கு திருப்பி கொடுக்கிறீங்க. எனக்கு அதுவும் நன்றாக தெரியும். உங்க குழந்தையை கையில் கிடைத்தவுடன் இறந்த என் உடம்பை அப்படியே அனாதையாக போட்டு விடாமல் யாரிடமாவது காசு கொடுத்து மயானத்தில் எரிச்சிட சொல்லுங்க. என் உடம்பை அப்படியே போட்டுடாதீங்க. ஒரு அனாதை பிணத்திற்கு ஈம காரியம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அழுதபடியே கூறி முடித்தவள் அப்படியே படுத்து கொண்டாள். ஆர்னி பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு அவள் கூறிய வார்த்தைகள் அவனது உயிரை வேரோடு பிடுங்கி எரிவது போல் இருந்தது. மனதில் தாங்க முடியா வேதனையுடன் தொண்டையடைக்க திரும்பி பார்த்தவன் அவள் அழுது கொண்டிருப்பதை கண்டு மனம் கசங்க அவள் பேசிய வார்த்தைகளின் வழி தாங்க முடியாது அங்கிருந்து விறுவிறுவென சென்று விட்டான். அமிர்தனால் ஆர்னி கூறிய வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதையே அந்யோன்யமான வாழ்க்கையில் மனைவி தன் இயலாமையில் கோபமாக இப்படி பேசியிருந்தாள். அந்த கணவன் அவனது மனைவியை தனது நெஞ்சில் தாங்கி, அப்படியெல்லாம் சொல்லாதடி, நல்லபடியாக குழந்தை பிறக்கும், உன் கூடவே நான் இருக்கேன், உனக்கு ஏதாவது ஒன்று என்றால் அதே நிமிஷம் நானும் இருக்க மாட்டேன் என்ற வார்த்தையால் தனது செயலால் காதலை உணர்த்தியிருப்பான், மனைவியையும் தேற்றியிருப்பான். ஆனால் இங்கே அமிர்தன் வியாபாரியாக நடந்து கொள்ள ஆர்னி குற்றவாளியாக இருக்கிறாள். அமிர்தன் தனது காதலை வெளியில் சொன்னால் கேலி கூத்தாக இருக்கும். ஆர்னி பேசியதை தாங்க முடியாமல் வீடு வந்து சேர்ந்தவன் ஹாலில் அமர்ந்திருக்கும் யாரையும் கண்டுகொள்ளாது விறுவிறுவென மாடி ஏறிவிட்டான். ஆடைகளை கூட கலையாமல் பாத்ரூமில் ஷவரை திறந்துவிட அப்படியே அந்த நீருக்கடியில் நின்றிருந்தவனின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரும் நீரினுள் கரைந்து போனது. மறுநாள் ஆர்னிக்கு நன்றாக உறங்கியதாலோ இல்லை மனதில் உள்ள உணர்வை கோபமாக கொட்டியதாலோ என்னவோ மனது சமன்பட்டிருந்தது. ஒருவித அமைதியான மனநிலையிலேயே அன்றைய பொழுது கழிந்தது. மாலை வேளையில் ஆர்னியிடம் வந்த வேணி, அம்மா இன்றைக்கு மாதாந்திர செக்கப்காக கிளம்பி ரெடியாக இருக்க சொன்னாங்க, ஐயா வந்து அழைத்து கொண்டு போகிறார்களாம் என்று கூறிவிட்டு சென்றார். ஆர்னி கிளம்ப தயாராக இருக்க அசோக் தான் அழைத்து செல்ல வந்திருந்தான்.
ஆர்னியின் கண்கள் அமிர்தனை தேடி அவன் வரவில்லை என்றறிந்து ஏன் வரவில்லை என்று மனது கேள்வி கேட்க அதை வாய்விட்டு கேட்க முடியாத நிலையில் வேணியுடன் மருத்துவமனை நோக்கி பயணப்பட்டாள். இவர்கள் வந்து சேரும் நேரம் அந்த ரோட்டில் நடமாட்டமே இல்லை. வேணி இறங்கி ஆர்னியும் தன்னோடு வருகிறாள் என்று ரோட்டை கிராஸ் செய்ய ஆர்னியால் வேணியின் வேகத்திற்கு நடக்க முடியாமல் பின்தங்கி விட்டாள். அசோக்கும் ஆர்னியும் சேர்ந்தே ரோட்டை கடக்க அப்போது வேகமாக பைக் வர சத்தத்தை வைத்து ஆர்னி நின்றுவிட அசோக் நிற்காமல் செல்ல இதை கவனித்த ஆர்னி அசோக் சார் என்று அவனின் கையை பிடித்து தன் பக்கம் இழுப்பதற்கும் நொடி பொழுதில் பைக் அவர்களை கடந்து செல்வதற்கும் சரியாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து பல பைக்குகள் வேகமாக சீறி பாய்ந்து சென்றன. பைக் ரேஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அசோக்கிற்கு நன்றாகவே தெரிந்தது. ஆர்னி தன்னை இழுக்காவிட்டால் பைக் வந்த வேகத்திற்கு எப்படி அடிபட்டிருக்கும் என்று சொல்லவே முடியாது. பெரிய விபத்தாக கூட ஆகியிருக்கலாம். சுதாரித்து நிமிர்ந்து பார்க்க ஆர்னி ரோட்டை கிராஸ் செய்து வேணியுடன் மருத்துவமனை படிகளில் ஏறிக்கொண்டிருந்தாள். அசோக் என்ன மாதிரி உணர்கிறான் என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தவன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். ஆர்னியும் வேணியும் காத்திருப்போர் இருக்கையில் அமர்ந்திருந்தனர். சற்று நேரத்தில் போரடிக்க சுற்றிலும் பார்வையை செலுத்த இவர்களின் அமர்ந்திருந்த வராண்டாவின் கடைசியில் அமிர்தன் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பது போல் தோன்ற வேணியிடம் சொல்லிவிட்டு அங்கு சென்றாள். அந்த இடத்தை நெருங்க அமிர்தன் தான் என்பது உறுதியானது. அப்படியே திரும்பியிருப்பாள். ஆனால் எதிரில் நின்று பேசிக் கொண்டிருந்த பெண்ணின் கிண்டல் கலந்த உரிமையான பார்வை ஆர்னியை வேகமாக அவர்களை நோக்கி நடக்க வைத்தது. அமிர்தன் முதுகு காட்டி நின்றிருந்ததால் அவளால் அவனின் உணர்வுகளை கவனிக்க முடியவில்லை. இந்த சின்ன வயதிலேயே எவ்வளவு டேலண்ட் உங்களுக்கு, அதோட ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்களை நான் லண்டன்லேயே மீட் பண்ணாமல் போயிட்டேனே என்று முகத்தில் நவரசத்தையும் காட்டி அந்த யுவதி பேசி கொண்டிருந்தாள். அந்த பெண் பேசுவதை கேட்டதும் ஆர்னிக்கு சுறுசுறுவென கோபம் வர அதை வெளிக்காட்டாமல் அமிர்தனின் வலது கை சந்தில் தனது இடது கையை விட்டு அவனது உடலோடு ஒட்டி நின்றதும் இல்லாமல் யார் தனு இவங்க என்று சிரித்து கொண்டே கேட்டாள். ஆர்னியின் ஸ்பரிசத்தை உணர்ந்தவன் டக்கென்று திரும்பி பார்க்க அவளது சிரித்த முகத்தை கண்டு திகைத்து பிறகு சுதாரித்து இவங்க ரியா லண்டனில் படித்தார்களா என்றான். ஓ என்றவள் அந்த ரியாவை தலையிலிருந்து பாதம் வரை அளவிடுவது போல் ஒரு பார்வையை பார்த்து லண்டனில் இவங்களை பார்த்திருக்கீங்களா என்றாள். அந்த பெண்ணிடமிருந்து பார்வை திருப்பாமல். இல்லை, இப்போதுதான் தெரியும் என்றான் அமிர்தன். இப்போதுதான் என்றால் இந்தியா வந்த பிறகா என்று கேள்வியில் கொக்கி போட்டாள் ஆர்னி. நோ பேபி, ஜஸ்ட் நவ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என் ஸ்டாஃபிடம் ஃபோனில் பேசிட்டு இருந்ததை வைத்து நீங்கள் லண்டனான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன், அப்படியே பேசிட்டு இருந்தோம் என்றான் சிரித்தபடி. அந்த பெண் ரியா அமிர்தனின் சிரிப்பை பார்த்து அவனை விழுங்குவது போல் பார்க்க ஆர்னிக்கு பற்றி எரிவது போல் இருந்தது. ஆர்னியின் முகத்தில் கோபத்தை கண்டவன் அவசரமாக ரியாவிடம் இவங்க என் மனைவி ஆர்னிகா என்று அறிமுகப்படுத்தினான். ஹலோ என்று இருவரும் பரஸ்பரம் தங்களுக்குள் அறிமுகப்படுத்திக் கொண்டனர். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா என்றாள் ரியா ஏமாற்றத்தை குரலில் காட்டாமல். ஆமாம் என்றவன். இப்போ 5 months பிரெக்னெண்டா இருக்காங்க, அதற்காக டாக்டரிடம் காண்பிக்க வந்தோம் என்றான் ஆர்னியை பார்த்தபடி. ஓ என்றவள். மேரேஜ் எப்போ ஆனது என்று ஏதோ தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக தான் ரியா கேட்டாள். சற்றும் யோசிக்காமல் அமிர்தன் 5 months என்று சொல்லிவிட என்ன 5 months என்று ஆச்சரியப்பட்ட ரியா. நீங்க பயங்கரமான ஆளுதான் என்று சிரிக்க ஆரம்பிக்க முதலில் விஷயம் புரியாமல் நின்றிருந்த ஆர்னி முகம் சிவந்தது. கோபத்தினாலா வெக்கத்தினாலா என்று தெரியவில்லை. டாக்டர் வந்துடுவாங்க, சீக்கிரம் வாங்க என்று அவனிடம் சிடுசிடுத்து விட்டு வேகமாக திரும்பி வந்தாள். திரும்பியவளின் முகத்தில் கோபத்திற்கு பதிலாக புன்னகைத்தான் இருந்தது. ஆர்னி போவதை பார்த்த ரியா, உங்க வைஃப் உங்க மேல ரொம்ப பொசசிவா இருக்காங்க, உயிரே போனாலும் உங்களை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க என்றாள் ரியா. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க என்றான் ஆர்வமாக. அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்க உங்களிடம் அவ்வளவு நெருக்கமா நின்னாங்க, அது எனக்கு சொல்ற மெசேஜ். அமிர்தன் என்னுடையவர், கிட்ட நெருங்காதேன்னு சொல்றது என்றால் சிரித்து கொண்டே. திரும்பி பார்த்தான். ஆர்னி அங்கே அமர்ந்து கொண்டும் இவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தாள். புன்னகைத்தபடியே ரியாவிடமிருந்து தலையசைத்து விடை பெற்று ஆர்னியை நோக்கி வந்தான். அசோக் அங்கு நின்றுட்டு அவனிடம் சென்று பேசி தானே ஆர்னியை அழைத்து சென்று விடுவதாக கூறி அனுப்பி வைத்தான். நர்ஸ் வந்து அழைக்க
மருத்துவரை பார்க்க செல்லும் போது ஒரு பெண் பிரசவ வலியுடன் அம்மா என்று முனகியபடி இருக்க அவரை அழைத்து வந்தனர். சட்டென்று ஆர்னியை திரும்பி பார்க்க கண்களில் பயத்துடன் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது நிலையுணர்ந்து ஆனி என்று கை நீட்டி அழைக்க மெல்ல அவன் கையை பற்றியவளை இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான். சுற்றுப்புறம் உணர்ந்து அவளை விடுவித்தவன் நெற்றியில் முத்தமிட்டு நான் உன் கூடவே இருப்பேண்டா என்று ஆதூரமாக சொன்னவன் மருத்துவரை காண உள்ளே அழைத்து சென்றான். மெல்ல வெளிப்படும் ஆர்னியின் மனதை அமித்தன் அறிந்து கொள்வானா?